என்எஸ்சியோட Q2 ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுல இங்க ரெவன்யூ வந்து 18% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 33% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. 2000 சில்லற கோடி ரூபாய் தான் இங்க நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா இந்த கம்பெனி பண்ண நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3000 சில்லற கோடி ரூபாவா வந்து இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கு அப்படின்னா, இங்க 1290 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க செபி கிட்ட இவங்க ஒரு செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர வேண்டியதா வந்து இருக்கு. ஸோ அந்த செட்டில்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நெட் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து தந்த ரீசனால தான் 2000 சில்லற கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் வந்து காமிக்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3000 சில்லற கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க ப்ரொவிஷன்ஸா இங்க இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ஒரு 1200 கோடி ரூபாய் இங்க செபி கிட்ட வந்து செட்டில்மெண்ட் பண்ண ரீசனால தான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. பட் ஆனாலுமே ரெவன்யூ வந்து விழுறதுக்கான ரீசன் வந்து இங்க லோ ஆன ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அண்ட் தென் இங்க செபிஏ சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ஓவர் ஹேங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது ரெகுலேட்டரி சைட்ல நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டே இருக்கிறதுனால என்எஸ்சி அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 பிரச்சனையும் இருக்கிற ரீசனால தான் இங்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. ஸோ இது எல்லாமே ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். அண்ட் தென் இங்க ரீட்டைல் லெவலான பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கணும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அந்த பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கணும். ஸோ அதெல்லாம் நடந்தாதான் இது எல்லாமே ரெக்டிஃபை ஆகும். அது வரைக்கும் இந்த நெட் ப்ராஃபிட் பொறுத்தவரை அண்ட் தென் நீங்க ரெவன்யூ பொறுத்தவரை கொஞ்சம் லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க.